வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்க டாபிக் எல்லாம் நன்மையே. அதாவது நடக்கிற விஷயம் எல்லாமே நன்மைக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துன்பம் மறைஞ்சு போயிடும். துன்பத்தை மட்டுமே நம்ம நினச்சிட்ருக்கோங்க. அப்போ அது என்னவா நமக்கு தெரியும்? ஒரு பெரிய டார்ச்சர் தொல்லையாகவே தெரியும். துன்பங்கிறது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் லைஃபோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும். அதன் மூலயமா இறைவன் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அட்வைஸ் ஆவோ, அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆவோ, அதுலேருந்து ஒரு அறிவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்மளுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குங்க. எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதில் இருந்து நம்மளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போகிறது தான் இறைவன். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எந்த துன்பம் வந்தாலும் அதை நம்மளால் இன்பமாக மாற்றிக்க முடியுங்க. அதாவது பார்த்தோன்னா, துன்பத்துக்கு நம்ம இடம் கொடுக்கறனால தான் அந்த துன்பம் எந்த இடம் காலியாக இருக்கோ அந்த இடத்த தேடி துன்பம் வருங்க. நாம் ஒரு துன்பத்துக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த நிரப்பிக்கிட்டே இருக்கும். அதுதான் இயற்கையோட நியதி. அதாவது ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா, நான் பிறந்துட்டேன், வாழ்ந்துட்டேன், எப்படி ஒரு நாள் சாகதானே போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, வாழ்க்கையை விருப்பம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு உதாரணம் சொல்லலாங்க அதுக்கு. இப்போ துன்பம் வருது அப்படிங்கும்போது, என்னால் ஒரு நாளைக்கு எவ்வளோ இட்லி சாப்பிட முடியும் அப்படின்னா, ஒரு 4, 5 இட்லி அப்படின்னா அவ்வளோதான். நம்மளால் எவ்வளோ தூரம் ஜீரணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தான் நம்மளால் சாப்பிட முடியும். அதே மாதிரி என்கிட்ட ஒரு 10 சுடிதார், 10 சாரீ இருந்தாலும் ஏன் உடலை போர்த்திக்கிறதுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஆடை தான் தேவைப்படும் இல்லைங்களா? அதுக்கு மேலே நம்ம போட போகிறதில்ல. அதே மாதிரி தாங்க துன்பமும். அதாவது ஒரு நிற்கிற அளவுக்கு கால் அளவுக்கு இடம், படுத்தா உடல் அளவுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பூமியை அனுபவிக்கக்கூடியவங்க வேறு யாருமே இல்லைங்க. யாராக இருந்தாலும் நிற்கிற கால் அளவு, படுத்தா உடம்பளவுன்னு சொல்லுவாங்க. வரும்போது நம்ம எதையும் கொண்டு வரதில்லை, போகும்போதும் எதையும் கொண்டு போகிறதில்ல இல்லைங்களா? இந்த உண்மையை மனசில் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே நமக்கு நிறைவாக தெரியுங்க. வாழ்க்கையை ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்கணும். எல்லாருக்கும் பக்கத்தில் போய் பார்க்கும் பொழுது அது நிறைவாக தெரியும். இப்படியே உலகம் முழுசாக பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே பிரச்சனைகள்ங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். அங்கே குறைவுங்கிறது இருக்காது. பிரச்சனை இருக்கும், ஆனால் அதை நம்ம நிறைவாக மாற்றிக்கலாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மனதை வளமோடு வச்சுக்கணுங்க. தேவையில்லாத விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளார நுழைய விடாமல் பார்த்துக்கிட்டாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே நன்மையே அப்படின்னு நம்ம வேதாத்ரி மகரிஷி மூலயமா உணரலாங்க. வாழ்க